கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். காஞ்சி மடத்திற்கு நிறைய பேர்கள் வந்து தன்னுடைய குறைகளை, தனக்கு இருக்கிற மனஸ்தாபங்களை மகாபெரியவரிடத்திலே சொல்லுவது வழக்கம். ஒருமுறை ஆந்திராவிலிருந்து, வடகோடியில் ஆந்திராவிலிருந்து ஒரு தம்பதியர்கள் 2 பேர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறது. 1 வருட காலம் ஆகப் போகிறது. அவர் வந்த தம்பதியினர் எப்பொழுதுமே மடத்தினுடைய தீவிர விசுவாசி. எப்பொழுது மகாபெரிவாடத்தில் வந்து, நீங்கள் எங்களுக்கு கருகாச்சாரியார் மாதிரி வசுதேவர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டியது போல பெரிவாடத்தில் நமஸ்காரம் செய்து, எங்கள் இரட்டை குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பெயர் சூட்ட வேண்டும் பெரியவா என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருக்க சொல்கிறார்கள், இது மாதிரி அந்த சம்பிரதாயம் இப்பொழுது மடத்தில் இல்லையே என்று சொன்ன உடனே அவர்கள் விடாப்பிடியாக பெரியவாடத்தில் சரணாகதி அடைந்து, பெரியவா எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பெயர் சூட்ட வேண்டும், அதற்குத்தான் நாங்கள் ஆந்திராவினுடைய வடகோடியிலிருந்து வந்திருக்கிறோம், வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், பெரியவாளை எப்படியாவது பார்த்துவிட்டு பெரியவா மூலமாக எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்று பெரியவாடத்திலே நமஸ்கரிக்கிறார்கள். நமஸ்கரித்த உடனே பெரியவா பக்கத்திலே ஒருவர் திடீரென்று ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து கோ என்று சொல்லி, கோதானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பெரியவாடத்திலே அந்த பசுவை கொண்டு கொடுத்த உடனே அப்படி கோவை வழங்குகிறேன் என்று பெரியவாடத்திலே அந்த பசுவை கொடுத்த மாத்திரத்திலே பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, பூஜாவிலே பால் இருக்கிறது என்று பெரியவாடத்திலே சொல்கிறார். பெரியவா சிரித்து கொண்டே சொன்னார். முதலில் சொன்னது என்ன வார்த்தை என்று சொல்கிறார். அவர் பசுமாட்டிற்கு என்ன பெயர் என்று சொன்ன உடனே கோ என்று சொல்கிறார். அந்த அம்மா என்ன சொன்னார் என்று சொன்ன உடனே பூஜாவிலே பால் இருக்கிறது என்று சொன்னார். 2ஐயும் சேரு என்று சொல்கிறார் பெரியவா. கோ பால். ஓ, முதல் குழந்தைக்கு கோபால் என்று பெயர் சூட்டியாகிவிட்டது. பிறகு 2வது குழந்தை வருகிறது. 2வது குழந்தைக்கு என்ன பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னே மகாபெரிவா பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய மடத்து சிப்பந்தி இடத்திலே சொல்லுகிறார். பொதுவாக சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் நடைபெறுகிற பொழுது கோபாலா கோபாலா என்று சொன்ன உடனே மறுபடியும் ஒன்று சொல்லுவார்களே, அது என்ன என்று கேட்கிறார்கள். உடனே பக்கத்தில் இருக்க சொல்கிறார், கோபாலா கோவிந்தா என்று சொல்லுவது வழக்கம் என்று சொன்ன உடனே பெரியவா அடுத்த குழந்தைக்கு எப்படி அந்த குழந்தைக்கு கோபால் கோபாலன் என்று பெயர் சூட்டினாரோ அதே போல அடுத்த குழந்தைக்கு கோவிந்தன் என்கிற பெயரை சூட்டினாராம். இது ஒரு பெரிய ஒரு அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இரட்டை குழந்தைக்கு பெயர் வைக்கிற வழக்கம் இல்லை என்று சொன்னாலும் பெரியவா மடத்தினுடைய அதிதீவிர பக்தர் என்று சொன்ன உடனே, ஆந்திராவினுடைய வடகோடியிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே வந்திருக்கிறவர்களை மனம் கோணக்கூடாது என்பதற்காக பெரியவா அந்த இரட்டை குழந்தைகளுக்கு கோபால் என்றும் கோபாலன் என்றும் கோவிந்தன் என்றும் அற்புதமான 2 பகவானுடைய நாமத்தை சூட்டி, அன்றைக்கு பகவானுடைய நாமத்தை சூட்டி அந்த வந்த தம்பதிகளுக்கு, அந்த பெரியவா மடத்தினுடைய பக்தர்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஆனந்தத்தை அன்றைக்கு பெரியவா வழங்கினார். எப்போதுமே பெரியவாட்ட நிறைய பேர் வந்து பெரியவா இதை என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று அடிக்கடி கேட்பது உண்டு. யார் என்ன கேட்டாலும் அதற்குரிய நிவாரணத்தை, அதற்குரிய பதிலை பெரியவா சிரித்து கொண்டே சில நேரங்களில் தனக்கு தெரியாதது போல காட்டிக்கொள்வார். ஆனால் கடைசியிலே அதற்கான பதிலை பல பேரிடத்தில் கேள்வி கேட்டு, இதுக்கு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு இதற்கு என்ன பதில் என்று கேட்டுவிட்டு மற்றவிடத்திலேயே கேட்டு அதற்கான பதிலை சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலாளர் மகா பெரியவா. அவர் வாழ்ந்த நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்தோம் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்புடையதாகும். நிறைய பேர்கள் காஞ்சிபுரத்திற்கு போய் மகாபெரிவாளை தரிசித்து விட்டு வந்தவர்கள் எல்லாம் ஏராளம். இன்றைக்கு மகாபெரிவா இல்லை, இருந்தாலும் காஞ்சிபுரத்திலே பெரியவா அதிஷ்டானத்திலே இன்றைக்கும் நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அடுத்து இன்றைக்கு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும், அதற்கடுத்த பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளும் இன்றைக்கு மகாபெரிவாளுடைய இருந்த இடத்திலே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது நாமளும் அடிக்கடி காஞ்சிபுரத்திற்கு சென்று பெரியவா அதிஷ்டானத்திலே விழுந்து வணங்கி, பெரியவா என்னை காப்பாற்று, நீதான் எனக்கு சரணாகதி என்று விழுந்து வணங்கினால் பெரியவா நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளினை வழங்குவார் என்பது நிச்சயம். ஹரஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.